காட்டுக்குள்ளே ஒரு இரவு நேரத்தில் ஒரு கிழவி மந்திரங்களை கூறிக்கொண்டு பெரிய பானை அருகே நின்று கொண்டிருக்கிறாள். அவளை பார்க்க சூனியக்காரி போல் தெரிகிறது. ஜிம் ஜிம் சாத்தானே, எனக்கு உதவி செய். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அந்த மந்திர நாற்காலியை எனக்கு கொடு. அந்த பானையிலிருந்து ஒரு வட்டமான வெளிச்சம் வெளியே வந்து பேசுகிறது. சூனியக்காரி, உனக்கு அந்த நாற்காலி கிடைப்பதற்கு நாளை காலையில் நீ முதலில் பார்க்கும் சிறுவனின் தலைமுடியை கொண்டு வந்து அந்த பானையில் போடு. அடுத்த கணமே உனக்கு மந்திர நாற்காலி இந்த பானையிலிருந்து வெளிவரும். நன்றி ஜிம் ஜிம் சாத்தானே, நன்றி. மறுநாள் காலையில் காட்டுக்குள்ளே தன் காத்தாடியானது நூலிருந்து பறந்து செல்வதை பிடிப்பதற்காக ஒரு சிறுவன் வருகிறான். காத்தாடியானது மரத்தின் மீது உள்ள கிளையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதை எடுக்க அந்த பையன் முயற்சி செய்ய அதை கண்ட சூனியக்காரி, நல்ல வேளை, நமக்கு சிறுவன் கிடைத்து விட்டான். இவன் முடியை எப்படியாவது எடுத்தாக வேண்டும். அந்த பையனுக்கு சூனியக்காரி உதவி செய்வதற்காக முன்னே செல்கிறாள். என்ன தம்பி, பட்டம் மாட்டிக்கிச்சா? நான் வேணும்னா எடுத்து தரவா? ஆமாம் பாட்டி, ஏதாச்சும் பெரிய குச்சி மாதிரி இருந்தா அதை வச்சு பட்டத்தை எடுத்துடலாம். சரிப்பா, நீ இப்படியே நில்லு. என்னிடம் குச்சி இருக்கு. இந்த குச்சியை வச்சு நான் அந்த பட்டத்தை எடுத்து தரேன். சரி பாட்டி, சரி, எடுத்து கொடுங்க. இதுதான் நேரம். இதை வைத்து எப்படியாவது அவன் தலையில் இருக்கும் முடியை எடுத்திடணும். சிறுவன் நின்று கொண்டிருக்க சூனியக்கார கிழவி தன் கையில் வைத்திருக்கும் குச்சியை வைத்து அந்த பட்டத்தினை எடுக்க முயலும் பொழுது தன் இன்னொரு கையினால் கத்தியை கொண்டு அந்த சிறுவனின் முடியை வெட்டி விடுகிறாள். முடியானது கீழே விழுந்து விடுகிறது. பட்டத்தையும் எப்படியோ கிழவி எடுத்து விட்டாள். ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி. நான் வரேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்னை கூப்பிடுங்க, சரியா? ஒரு வழியா எனக்கு நாற்காலி கிடைக்கப் போகிறது. இப்பொழுதே போய் இந்த முடியை அந்த பானைக்குள் போட்டு விடலாம். சூனியக்காரி காட்டுக்குள்ளே சென்று அந்த எரியும் பானையில் முடியை போட செல்கிறாள். அதே நேரத்தில் காட்டுக்குள்ளே சிறுவன் வருகிறான். அந்த பாட்டி எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஏதாவது நல்லது செஞ்சுட்டு வருவோம். சிறுவன் அந்த பாட்டியை தேடி காட்டுக்குள்ளே செல்கிறான். அங்கு சூனியக்காரி பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்கிறது. அதை மறைந்திருந்து அந்த சிறுவன் கேட்கிறான். ஜிம் ஜிம் சாத்தானே, வா, இந்த முடியை ஏற்றுக்கொள். அவள் அந்த முடியை பாறைக்குள்ளே போட ஒரு நாற்காலியானது வெளிச்சத்தோடு அந்த பானைக்குள்ளிருந்து வெளியே வருகிறது. அதை பார்த்த சிறுவன், கடவுளே, இந்த பாட்டி சூனியக்காரியா? இது தெரியாம போச்சே. அவ என்னை வச்சு ஏதோ சூனியம் பண்ணிருக்காளே. இந்த நாற்காலியை பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்கு. இது கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டா. அந்த பானைக்குள்ளே இருந்து திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. பார் சூனியக்காரி, இந்த நாற்காலியின் சக்தியானது இன்று இரவு தான் ஆரம்பிக்கும். அதுவரை இதை யாரும் தொடக்கூடாது. மீறி தொட்டால் அவர்களுக்கே இந்த நாற்காலி சொந்தமாகிவிடும். பிறகு என்னால் எதுவும் செய்ய முடியாது. சரி, கண்டிப்பா இதை யாரும் தொடவிட மாட்டேன். இப்பொழுதே இதற்கு ஒரு காவலை போடுகிறேன். பிரம்ம ராட்சசனி, வா. சூனியக்காரி அழைத்தவுடன் பிரம்ம ராட்சசன் அங்கு தோன்றுகிறான். கூறுங்கள் தாயே,
நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த நாற்காலியை யாரும் தொடக்கூடாது. அதுவே உன் பொறுப்பு. சரி தாயே, அப்படியே ஆகட்டும். இவ்வாறு கூறிவிட்டு கிழவி அங்கிருந்து செல்ல சிறுவன் அங்கு வருகிறான். அதைக் கண்ட ராட்சசன், ஏய் கொடியனே, இங்கு வராதே. இது மிகவும் ஆபத்தான இடம். எனக்கும் தெரியும் ராட்சசனே, இருந்தாலும் உனக்கு பசிக்குமே என்று இந்த பழங்களை எடுத்து வந்தேன், சாப்பிடு. எவ்வளவு நல்ல பையனாக இருக்கிறாய். சரி கொடு, சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடும் வரை இந்த நாட்காலியில் யாரும் தொடாதவாறு பார்த்துக்கொள், சரியா? சரி அண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நீங்க தைரியமா சாப்பிடுங்க. பிரம்ம ராட்சசன் பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் நேரத்தில் சிறுவன் அந்த நாற்காலியில் அமர்ந்து விடுகிறான். அதை பார்த்த ராட்சசன், அடே, இந்த நாற்காலியை விட்டு இறங்கு. என்னை இப்படி ஏமாற்றி விட்டாயடா. நாற்காலியில் அமர்ந்து கொண்டு எது கேட்டாலும் கிடைக்கும் என்பதை உணர்ந்த சிறுவன் இரவு நேரம் வருவதை பார்த்து, மந்திர நாற்காலியே, இந்த ராட்சசனை மறைய செய்துவிடு. இவ்வாறு கூற ராட்சசன் கத்திக்கொண்டே மறைந்து விட்டான். அப்பாடா, இந்த நாற்காலியை வச்சு நிறைய பேருக்கு நம்ம நல்லது செய்யலாம். இதை நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுவோம். சிறுவன் அந்த நாற்காலியை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்ல அங்கு சூனியக்காரி வருகிறாள். என்ன இது? இங்கிருந்த பிரம்ம ராட்சசனையும் காணவில்லை, இந்த நாற்காலியையும் காணவில்லை. மந்திரபாணியே, என்ன நடந்தது என்று சொல். நீ காலையில் பார்த்த சிறுவன் ராட்சசனை அழித்துவிட்டு அந்த நாற்காலியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். இனி அந்த நாற்காலி உன்னுடையது அல்ல. இல்லை, விடமாட்டேன். இப்பொழுதே போய் அந்த பையனை பூச்சியாக மாற்றுகிறேன். சூனியக்காரி கோபமாக சென்று கொண்டிருக்கிறாள். அதே நேரத்தில் வீட்டுக்குள் சிறுவன் ஹரிஹரன் அந்த நாற்காலியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். டேய் நாற்காலி, நீ என்ன கேட்டாலும் தர. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும். இங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, இனிப்புகளை கொண்டு வா. இவ்வாறு கூறி ஹரிஹரன் காத்திருக்க அவன் கையில் நிறைய இனிப்புகள் வந்து விடுகின்றன. அதை கண்டு அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறான். ஆனால் அவனை எப்படியோ கண்டுபிடித்த சூனியக்காரி, அடே, என்னுடைய நாற்காலியை கொடுத்து விடு, இல்லை உன்னை பூச்சியாக மாற்றி விடுவேன். என்னால முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் உன்னை பட்டாம்பூச்சியா மாத்திடுவேன். என்னையே நீ பூச்சியா மாத்துறேன்னு சொல்றியா? டேய் படவா, நீ அவ்வளோதான். ஜிம் ஜிம் ஜிம். ஹரிஹரன் முழித்து கொண்டிருக்க என்ன செய்வது என்று தெரியாது சுத்தி முத்தி பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கு விநாயகர் சிலை இருப்பதை கண்டு, நாற்காலி, உடனே எனக்கு விநாயக பெருமான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு கூற விநாயகர் பெருமான் தோன்றுகிறார். ஏய் சூனியக்காரி, உன்னை விடமாட்டேன். உனக்கு கோபம் வந்தால் யாரை வேண்டுமானாலும் அழிப்பாயா? நீ இப்பொழுதே பூச்சியாக மாறிப்போ. விநாயகர் இவ்வாறு கூற சூனியக்காரி வண்ணத்து பூச்சியாக மாறி அங்கிருந்து பறந்து செல்கிறாள். ஹரிஹரா, இந்த நாற்காலியை பத்திரமாக வைத்துக்கொள். நீ நல்லவன், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை தேடி வருபவர்களுக்கு உதவி செய். இனி இவ்வாறு மந்திரத்தை பயன்படுத்தி என்னை அழைக்கக்கூடாது. முழு பக்தியோடு தான் அழைக்க வேண்டும். குறுக்கு வழியை பயன்படுத்தாதே. என்னதான் மந்திரம் செய்து இந்த நாற்காலியை சூனியக்காரி பெறுவதற்கு முயற்சி செய்தாலும் விதியானது
உன்னிடமே சேர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப நன்றி விநாயகா, ரொம்ப நன்றி. இதை வைத்துக்கொண்டு நான் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். நல்ல வேளை என்னை வந்து காப்பாத்தின, இல்லைன்னா அவன் என்னை பூச்சியா மாத்திருப்பா. இரு, உனக்காக லட்டுவை தரேன். மந்திர நாற்காலி, நீ கணேசாக்கு லட்டு கொடு. அந்த நாற்காலி மூலம் ஒரு தட்டு நிறைய லட்டுக்கள் வந்து நிற்கின்றது. அதை எடுத்து விநாயகரும் ஹரிஹரனும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஜன்னல் வழியே வண்ணத்து பூச்சியாக மாறி இருக்கும் சூனியக்காரி பார்த்து கொண்டே நிற்கிறாள். இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.